Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STCல 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது 1 மார்க் கொஸ்டின் பேங்காகவே உங்களுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கட்டாயம் நீங்கள் வந்து இதில் இருக்க எல்லா 1 மார்க்கையும் கோத்ரூ பண்ணிங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எல்லாமே 2 மீடியத்துக்கான ஸ்டூடெண்ட்டுக்குமே இதற்கான கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற 1 மார்க் எல்லாமே வந்து புக் பேக், புக் இன்சைட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின், PTA கொஸ்டின்லேருந்து எல்லாமே கலந்தா இருக்குது. ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய செக் தான். ஸோ அதுக்காகவே நம்மளுடைய சேனல் GR Success STCல நிறைய வீடியோ அப்லோட். இது ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன், நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ரிடக்ஷன், தட் மீன்ஸ் ஜிங்க் இஸ் அப்டைன் ஃப்ரம் ஜிங்க் ஆக்சைடு ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ரிடக்ஷன் சொல்கிறோம். சிக்ஸ்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்த மெட்டாலஜிக்கு இந்த மெட்டல் இஸ் லீடிங் வித் த டைல்யூட் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் சாங்ஷனிங். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இப்போ 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித் ஒன் ரொம்ப முக்கியமானது. தட் மீன்ஸ் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இஸ் இந்த ஹைட்ரேட் வந்து ஆப்ஷன் டி -4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th ஒன் ஆப்ஷன் பி, 10th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூரோ அலுமினியம் இஸ் அன் அலாய் ஆஃப் அலுமினியம், காப்பர், மாங்கனீஸு, மெக்னீஷியம். ஸோ தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் டி. இதில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் த அனலைசிஸ் ஆஃப் தேர்ட் குரூப் பேசிக் மெட்டல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. 15th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து கேஆர். தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16th ஒன்றுக்கு HF ஹைட்ரஜன் ஃப்ளோரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. 18th ஒன்றுக்கு த மேக்னெட்டிக் அமௌண்ட் ஆஃப் எம்என்ஸ் அயன் வந்து 5.92 BM. நெக்ஸ்ட் 19th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் வந்து 20th which of the following பார்த்தீங்கன்னா லாந்தனைடு அயன் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21st வந்து ஆப்ஷன் டி +3. 22க்கு வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா NPPUAM கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23rd வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 24th வந்து ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கம்பேர். 25th வந்து ஆப்ஷன் ஏ ஜாமெட்ரிக்கல் அண்ட் அயனைசேஷன். நெக்ஸ்ட் 26க்கு ஆப்ஷன் சி வந்து அயனோட கம்பேர் பண்ணுங்க. 27th வந்து ஆப்ஷன் பி. 28th வந்து ஆப்ஷன் பி த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29th வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மாலிகுலர் சாலிட். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. 30க்கு வந்து பார்த்தீங்கன்னா த வேக்கன்ட் ஸ்பேஸ் இஸ் பிசிசி எலக்ட்ரிக் யூனிட் செல் இஸ் கால்டு வந்து 32%. 31க்கு வந்து எல்லோ கலர் இன் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இஸ் டியூ டு த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EF சென்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டிஃபெக்ட். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. 33க்கு ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு. நெக்ஸ்ட் 34க்கு ஆப்ஷன் ஏ ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் to the surface coverage. 35க்கு வந்து ஆப்ஷன் பி ஆக்டிவேஷன் எனர்ஜி. 36th வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரொம்ப முக்கியமானது. 37க்கு 0. 38க்கு வந்து 1/16 கிராம். நெக்ஸ்ட் 39க்கு வந்து பார்த்தீங்கன்னா OH தட் மீன்ஸ் வந்து ஹைட்ராக்சினம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து ரெஸ்பெக்டில் இருக்கக்கூடாது. விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் லைக்லி டு ஆக்டர்ஸில் பேசினா ஆப்ஷன் ஏ வந்து 8F3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41க்கு 2 × 10 to the power -3 mole. நெக்ஸ்ட் 42 the pH of 10 to the power of -m mole potassium hydroxide. தட் மீன்ஸ் வந்து KOH சொல்யூஷன் வில் பி தான் 9. இதில் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஆக்சுவலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க pH வந்து பார்த்தீங்கன்னா KOHல வந்து கான்செப்ட் கொடுத்துருக்கனால இந்த கொஸ்டின் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க. pH + pOH = 14. கொஸ்டின் நம்பர் 42க்கு ஆன்சர் 5 தான் கரெக்டு, ராங்காக மார்க்காக இருக்குது. KOHன்னு சொல்லும்போது ஹைட்ராக்சில் லைனாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 42க்கு ஆன்சர் 5. நெக்ஸ்ட் 43க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 44க்கு வந்து ஆப்ஷன் பி 6.02 × 10 to the power of 24. 45க்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கேரிட் பை 1 moles of electron. 46 ஆப்ஷன் ஏ 5F. 47க்கு ஆப்ஷன் பி 107.2 minute. 49க்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1 × 4. நான் இதில் எல்லா 1 மார்க்குமே மார்க் பண்ணியிருக்கோம். 1 or 2 வந்து உங்கள் டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்க. இந்த KOH மட்டும் மாற்றிங்க. தட் மீன்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா POH நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தா pH கேட்டிருக்காங்க. அப்போ வந்து pH + pOH = 14. முதல்ல POH கண்டுபிடிச்சி 14 சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். அப்போ 14லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். 5 தான் வந்து கான்செப்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்கும். 14 - 9 கான்செப்டில் சொல்லும் போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து இதில் பார்த்த கொஸ்டின் நம்பர் 50க்கு வந்து இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 51க்கு ஆப்ஷன் சிலி வந்து பார்த்து லிக்விட் இஸ் கேஸஸ். 52க்கு ஆப்ஷன் டி. 53க்கு ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட். 54க்கு ஆப்ஷன் டி ஹைட்ரோலைசஸ் ஆஃப் சுக்ரோஸ் இன் பிரசன்ஸ் இன் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். 55க்கு வந்து ஆப்ஷன் டி டெல்டா எஸ் டிக்ரீசஸ். 56 ஆப்ஷன் சி 4 நைட்ரோபினால். 57க்கு பார்த்து கார்பாலிக் ஆக்சிட் இஸ் த பினால். 58க்கு வந்து போஸ் அசர்ஷன் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ கம்பேர் பண்ணுறேன். 59க்கு வந்து C6H5COOH. 60க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தின் 1,2 டயால். 61க்கு வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர் ஆப்ஷன் பி. 62க்கு வந்து பார்த்தா டாலன்ஸ் டெஸ்ட் ரொம்ப முக்கியமான. 63க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா குளோரோசைனோ எத்தனிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து 64க்கு ஃபார்மிக் ஆசிட். 65க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 66க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 67க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 68க்கு வந்து ஆப்ஷன் டி ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மாலிகுலர் H பாண்டிங். 69க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ். 70க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 71க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 72க்கு ஆப்ஷன் டி. 73க்கு வந்து ப்ளூ சொல்யூஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 74க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 75க்கு வந்து சுக்ரோஸ் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி. 76க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்டிடைட் பாண்ட் ஆப்ஷன் ஏ. 77 வந்து பார்த்தீங்கன்னா 2 எத்தில் லெமன் சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ. 78க்கு வந்து விட்டமின் B2 இஸ் ஆல்சோ known as the இந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்கங்க. தட் மீன்ஸ் இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ மேட்ச் அப்ல இருக்குது. 78. 79க்கு வந்து அனோமெர்ஸ் ஆப்ஷன் பி. 80க்கு வந்து பார்த்தா ஆஸ்பிரின் ஆப்ஷன் சி. அனலஜிஸ் காம்பவுண்ட் ஆஸ்பிரின். நெக்ஸ்ட் வந்து 81க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 82க்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் சி. 83க்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் டி. 84க்கு வந்து பாலியஸ்டர் ஆப்ஷன் சி. 85க்கு வந்து சோடியம் எத்தில் சயனைட் தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. 86க்கு வந்து பார்த்தா பொட்டாசியம் ஆப்ஷன் சி. 87க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பிரமிடல். 88க்கு வந்து பார்த்தீங்கன்னா எ மிக்சர் ஆஃப் தட் மீன்ஸ் TA குளோரைடு அண்டு ரெக்கல் அலுமினியம் கம்பேர் பண்ண. 89க்கு வந்து ஆப்ஷன் பி. 90க்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் பி. 91க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஷன் ஆஃப் நைட்ரஜன் இது வந்து பென்டாக்சைடு தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. 92க்கு வந்து 1 × 10⁻⁻7. 93க்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் பப்பர் சொல்யூஷன் தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. 94க்கு ஆப்ஷன் ஏ. 95க்கு வந்து 10⁻10 மோல் டு 10⁻10 கம்பேர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 96 ஆப்ஷன் ஏ. 97க்கு ஆப்ஷன் சி 3 ஹைட்ராக்சி பியூட்டனால். 98க்கு ஆப்ஷன் ஏ. 99க்கு வந்து பர்பிள். 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் நம்ம பண்ணியிருக்கிற 1 மார்க் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டியூரோ அலுமினியம் என்பது பின்வது எந்த உலோகத்தின் உலோகங்கள்னா அலுமினியம், காப்பர், மெக்னீஷியம், மாங்கனீஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NH3ன்னு சொல்கிறது. அதே பார்த்தீங்கன்னா இந்த பைரோ பாஸ்பரஸ் அமிலத்தின் காப்பத்த காரத்துவம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மிக எளிதாக திரவமாக்கிய வாயு அது KR. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலிமையான அமிலம் சொல்லும்போது HF ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். ஒரு 1 மார்க்குமே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டவுட் இருக்குது இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்குன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா NaCl படிமத்தின் மஞ்சளத்தின் காரணம் F மையத்தில் உள்ள எலக்ட்ரான் கலர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினைவேக மதிப்போட வேல்யூ. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பின்வட்டு பார்த்தீங்கன்னா லூயி காரமாக செயல்படாதது BF3 ரிப்பீட்டட் கொஸ்டின். KOH சொல்லும் போது இந்த கொஸ்டின் 42/5 வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஏன்னா PH + PH + POH = 14 கான்செப்டில் வந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். ஸோ அப்போ 5 வந்து இது பண்ணிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு கவர்ச்சி பின்னோக்கி எது தவறானது அந்த கான்செப்ட் இதில் கொடுத்துருக்கோம். மூடுபனி என்பது எவ்வகையில் கொள்முதல் வாயுவில் நீரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தா டிண்டால் எஃபெக்ட் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு கொஸ்டின் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 61 பார்த்தீங்கன்னா பீனால் நடுநிலை பெரிய குளோரைடு வினைவு தருவது வந்து ஊதா நிறம். அது முக்கியமான கொஸ்டின். டைம் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. உப்கிஷர் வினை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரினியாமின்கள் கொஸ்டின். ஷிப்காரம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்ரோபென்சினோட கான்செப்ட் கொடுக்குறது. அசிட்டல் வினைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா புரதங்கள் பல்வேறு அமினோ அமிலங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மூலம் பிணைக்கப்பட்டுள்ள தான் பெப்டைட் பிணைப்பு. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எது வலி நிவாரணி தான் ஆஸ்பிரின் ரொம்ப முக்கியமான. ஆஸ்பிரின் என்பது அசிட்டல் சாலிசிலிக் அமிலம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இயற்கையில் ரப்பர் கொண்டிருப்பது வந்து அனைத்து சிஸ் அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டோன்னா அடுத்து அப்படியே கோத்ரூ பண்ணிட்டாங்க. நுரைமதிப்பு முறையில் சேகரிப்பான பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா சோடியம் மித்தல் பார்த்தீங்கன்னா சாந்தேட். இரத்த கசிவை தடுக்கும் குருதி தொடர்பான பயன்படுத்துவது
நம்ம கம்பேர் ஆப்ஷன் சி பொட்டாஸ் படிகாரம் ரிப்பீட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அசிட்டிக் அமிலம் மற்றும் சோடியம் அசிட்டேட் கரைசல் வந்து அமில தாங்கல் கரைசல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலையான ஹைட்ரஜன் மின்முனையின் இஎம்எஃப் வந்து ஓவி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூழ்மங்கலி பார்த்தீங்கன்னா டேஸ் வரை ஏற்படுகிற FeSO4 + H2O கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென்டான் வினைப்பொருள் வந்து FeSO4 H2O. அடுத்து அசிட்டால் டிகைட் ஐயூபாக் இருந்தால் 3-ஹைட்ராக்சி பியூட்டனால். நெக்ஸ்ட் வந்து அதிக கார்த்தமொழிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அயோடின் கரைசல் இருக்கும்போது அமில பெக்டின் தனுமுதல் ஊதா. அதே மாதிரி இயற்கையில் ரப்பர் காணப்படுவது வந்து சிஸ் சோப்ரின் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 more 100 mark கொஸ்டின்ஸ். இது வந்து ஆன்சர்ஸோட ஃபஸ்ட் ஒன்னுக்கு த ரேஷியோ ஆஃப் த க்ளோஸ் பேக்டு ஆட்டம்ஸ் ஹோல் இஸ் கியூபிக் பேக்கிங் இஸ் ஆப்ஷன் பி 1:2. செகண்ட் ஒன் 32%. தேர்ட் ஒனுக்கு வந்து 8 and 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ஃபஸ்ட் ஆர்டர். ஃபிஃப்த் ஒனுக்கு 0. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ் கம்பர்சன். நெக்ஸ்ட் பார்த்து செவன்த் ஒன் 2 × 10⁻³ மோல். நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு ஆப்ஷன் டி 12.65. நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ BF3. 10th ஒனுக்கு ஆப்ஷன் பி. 11th ஒனுக்கு ஆப்ஷன் பி லித்தியம் அயன் பேட்டரி. 12th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி 6.022 × 10⁻22. நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து நைட்ரோ செல்லுலஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஒனுக்கு எமல்ஷன். நெக்ஸ்ட் 15th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி. 16th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 17th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோரோமீத்தேன். நெக்ஸ்ட் 18th ஒனுக்கு ஆப்ஷன் டி எத்தின் 1,2 டயல். நெக்ஸ்ட் 19th ஒனுக்கு ஆப்ஷன் பி. 20th ஒனுக்கு ஆப்ஷன் பி யூட்டிலைசிங் சொல்யூஷன். 21st வந்து பார்த்தா மெத்தனால். 22க்கு வந்து பார்த்தா ப்ளூ சொல்யூஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23rd ஆப்ஷன் சி. 24th ஆப்ஷன் டி. 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி குளுக்கோஸ். 27th வந்து பெப்டைட் பாண்ட். 27 குளுக்கோஸ். 28 வந்து AL. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29க்கு வந்து இம்பியூர் காப்பர். 30க்கு வந்து பார்த்தா சோடியம். 31st கம்பேர் பண்ணுவோம். 32க்கு வந்து ஆப்ஷன் பி 2. 33க்கு லெட்டு. 34க்கு வந்து +4. 35க்கு F2. 36 ஹைட்ரஜன். 37க்கு வந்து KR ரிப்பீட்டட் கொஸ்டின். 38 5.92 BM. 39க்கு 0.6. 40க்கு வந்து SC. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 41க்கு வந்து +2 and 0. 42க்கு 6. 43க்கு 3. 44க்கு +3. 45க்கு வந்து POCl3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 46 எலமெண்ட்ஸ் பர்சன்ட் வந்து ALSI. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலியஸ்டர். 48க்கு வந்து பார்த்தீங்கன்னா PH BV. 49க்கு வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியம் இஸ் யூஸ்ஃபுல் தான் ஆன்டிசைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு வந்து ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா C1 கார்பன். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக தான் இருக்குது. இந்த கொஸ்டின் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. எல்லா கொஸ்டினுமே இதில் இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ரைட் த யூசஸ் ஆஃப் அலும். நெக்ஸ்ட் வந்து ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதான் கொடுத்துருக்காங்க. பப்பர் சொல்யூஷன். நெக்ஸ்ட் மோலார் கண்டக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ப் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அந்த சிந்தசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பர்சம் லிப்பிட் ரொம்ப முக்கியமாக. அதே மாதிரி வாட்டர் டெக்ஸ் அதே கிளாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தமிழ் மீடியம் ஆல்ரெடி பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்க எல்லா 1 by மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க சார். இதில் வந்து மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க. ஆனால் அந்த கொஸ்டினை கட்டாயம் கோத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கால்சியம் பார்மெண்ட் காய்ச்சி வடிக்கும் போது கிடைப்பது மெத்தனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் முழுமையாக நீராக கிடைப்பது பார்த்தா குளுக்கோஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கீழ்கண்டுடைய வந்து எந்த ஒன்று ஒடுக்கு சர்க்கரை வந்து குளுக்கோஸ் கம்பேர் பண்ணக்கூடியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட தான். நெக்ஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டாங்க. கார்பன் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா கார்பனின் ஹைட்ராக்சில் கார்பன் ஆக்சிஜன் +4 கான்செப்ட்டில் கொடுத்துருக்கிறது. மிக எளிதாக திரவமாக இளம் KR கான்செப்ட்டில் கொடுத்துருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலைட்டில் உள்ள தனிமங்கள் ஆப்ஷன் சீல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரிலியன் என்பது எதற்குன்னா பாலியஸ்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மெக்னீஷியம் பால்மம் என்பது அமில நிக்கியாக பயன்படுகிறது. குளுக்கோஸ் மற்றும் எந்த கார்பன் பீபரிமலாக இருக்கும் ஆப்ஷன் சி C1 கார்பன். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தா துத்தநாகத்தின் பயன்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா அயனியாக்கம் மற்றும் சகப்பணிப்பு படிவங்கள் முதல் வகை வினை. நெக்ஸ்ட் மின்கடத்தியன் ப்ரௌனின் இயக்கம் டைஎத்திலீத்தின் பயன்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரோட்ரோபின் ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிற காலத்துலேருந்தே இருந்திருக்கு. ஸோ நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா கார்பைல் அமீன் செயற்கை இணைப்பு வீட்டில் என்றால் என்ன. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். வேறு கனிமம் மற்றும் தாதுக்கள் படிகாரங்கள். அதே அமோனியம் வடிவம் லாந்தனின் குறுக்கம் ஷார்ட் குறைபாடு அக்னி சமன்பாடு தாங்கல் கரைசல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோலார் கடத்துத்திறன். நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் மோட் சிரட்டை எடுக்கணும். கோல்பினை ரொம்ப முக்கியமாக டாலன்ஸ் காரணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லிப்பிடின் உயிரில் முக்கியத்துவம் மருந்து பொருட்கள் என்றால் என்ன அவை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 1 மார்க் 50 கொஸ்டின் பேப்பர் வந்து 51 மார்க். அதுவே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கோத்ரூ பண்ணி ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி. செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி. தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ கார்பன் ரெடக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு அல்சினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபிஃப்த் ஒனுக்கு பேசிக். சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி. செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி. எயித் ஒனுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th ஒனுக்கு ஆப்ஷன் B2. 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி. 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி பாஸ்பேட். நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு கார்பன் டை ஆக்சைடு. 13th ஒனுக்கு NP2. நெக்ஸ்ட் 14th ஒனுக்கு ஆப்ஷன் 3. 15th ஒனுக்கு ஆப்ஷன் பி. 16th ஒனுக்கு ஆப்ஷன் டி
9 டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 18th அந்த கிறிஸ்டல் வித் மெடல் எக்ஸஸ் டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் NaCl, 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, 20th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 21st ஆப்ஷன் சி ஃப்ராங்க்லின் டிஃபெக்ட், 22க்கு ஆப்ஷன் டி, 23க்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, 24க்கு வந்து ஆஃப் லைஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 25th வந்து 0 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் வந்து 26க்கு ஆப்ஷன் ஏ, 27க்கு வந்து ஸ்ட்ராங்லி, நெக்ஸ்ட் 28க்கு ஆப்ஷன் ஏ, 30க்கு வந்து ஆப்ஷன் ஏ SF, 30க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30க்கு வந்து ஆப்ஷன் டி, 31க்கு ஆப்ஷன் டி, 32க்கு ஆப்ஷன் பி, 33க்கு ஆப்ஷன் டி, 34க்கு வில்லியம்சன் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான, 35க்கு வந்து பீனால், நெக்ஸ்ட் 36க்கு வந்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 4-நைட்ரோபீனால், நெக்ஸ்ட் 37க்கு ஆப்ஷன் டி, 38க்கு ஆப்ஷன் ஏ, 39க்கு வந்து ஃபார்மிக் ஆசிட், 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு வந்து பேஸ் தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி, 41க்கு வந்து ஆப்ஷன் சிடி ரெண்டுமே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. 42க்கு வந்து ப்ளூ சொல்யூஷன், 43க்கு 1 and 5, 44 ரொம்ப முக்கியமான விச் ஆஃப் த ஃபாலோயிங் விட்டமின்ஸ் ஆர் வாட்டர் சொல் விட்டமின் பி ரிப்பீட்டட் கொஸ்டின், 45க்கு ஆப்ஷன் டி, 46க்கு ஆப்ஷன் ஏ, 47க்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் பி, 48 வந்து அந்த பாலிமர் யூஸ் டு மேக்கிங் பிளாங்கெட்ஸ் பேன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 49க்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ரொம்ப முக்கியம், 50க்கு வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் அந்த கொஸ்டினை குறித்து வச்சுக்கங்க. இந்த கொஸ்டின் கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணால் உலோக குறியில் குறைபாடு காணப்படும் படிக்க வந்து FEO, அதே பார்த்தீங்கன்னா பிராங்க்லிக் குறைபாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கிளர் வாட்டல், அரைவால் காலம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் ஒரு நீரின் கரைசல் pH மதிப்பு 0, அந்த கரைசல் வந்து அதிக அமிலத்தன்மையுடைய கான்செப்டை கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படி கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஒரு வில்லியம்சன் தொகுப்பினையோட கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கார்பாக்சிலம் வந்து பீனால், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4-நைட்ரோபீனால், அதே மாதிரி கருவேல் சேர்ப்பு வினை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஃபார்மிக் அமிலம் ஒவ்வொரு 1 மார்க்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது. ஸோ ஓவரலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க் பார்த்துருக்கோம். கொஸ்டின் பேங்காக பார்த்து இதில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் கோ த்ரூ பண்ணிங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இதில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, மார்க் பண்ணியிருக்க டவுட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கொஸ்டினை நீங்கள் கட்டாயம் கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் 1 மார்க் பொறுத்தவரைக்கும் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேங்க்கில் கோ த்ரூ பண்ணிங்கன்னா கட்டாயம் 1 மார்க் ஃபுல் மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. So once again, thank you from GR Success STC for your valuable support to our channel, and also I wish you all success to score high marks in the public exam. All the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. நான் திருப்பி சொல்லக்கூடியதுன்னா, நீங்கள் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 2024 இருக்கிற பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் PTA கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின், அதில் இருக்கிற 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. ஸோ ப்ளஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்களே போதும். மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல் மார்க் நிறையா சான்சஸ் இருக்குது. 70 out of 70 நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இது வரைக்கும் ரிப்பீட்டாக, தட் மீன்ஸ் half yearly ஃபஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் எழுதியிருப்பீங்க. ஸோ அதில் ரிப்பீட்டாக கேட்டிருக்க கொஸ்டின், பப்ளிக்கில் ரிப்பீட்டாக கேட்டிருக்க கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் படிக்கும் போது அதிலிருந்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம சேனலில் போட்டு அப்லோட் பண்ணி இந்த 1 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்க. உங்களுக்கு ஆன்சர் டவுட்டாக தான் மறக்காமல் ரெஃபர் பண்ணிக்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, பாய்.